வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஏப்ரல் மாதம் 30 நமது சொத்துக்கள் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். புதிதாக பயிற்சி ஏற்ற அன்பர்கள், தவத்தின் போது நினைவு ஓடுகிறது, எண்ணங்கள் பல எழுகின்றன. இதை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என கேட்கிறார்கள். மனித உயிரை தொடர்ந்து பல தலைமுறைகளுக்கும் வரக்கூடிய சொத்து வினைப்பதிவுகள் மாத்திரமே தான். இதுவரையில் பல பிறவி தொடராக சேர்ந்தும் பிறவியிலே கூட்டப்பட்டதும் ஆகிய நமது வினைப்பதிவுகள் அனைத்தும் உடலில் நோயாகவும் மனதில் கலங்கங்களாகவும் உள்ளன. எனவே எழும் எண்ணங்கள் அனைத்தும் நாம் சேர்த்து வைத்த நமது சொத்துக்களே. அவை எங்கு போகும்? நாம் வேறு வகையில் மனதை உடலை வாழ்வில் பழக்கி புதிய பதிவுகளை ஏற்படுத்தி பழைய பதிவுகளின் வேகத்தை குறைக்க வேண்டும். தவம் செய்து உயிரின் அசைவையே கவனிப்பது ஒரு புதிய திருப்பம். சிறிது காலம் பயின்ற பின் தான் மனம் நாம் விரும்பும்படி ஒரே எண்ணத்தில் நிலைபெறும். அதுவரையில் விடாமுயற்சியோடு பழகி பழைய பதிவுகளுக்கு மேல் பதிவுகளை கொடுக்க வேண்டும். நாம் சமையலறையில் அலமாரியில் சமையலுக்கேற்ற 50 பொருட்களை அடுக்கி வைத்திருக்கிறோம் என்று உதாரணத்துக்காக வைத்துக்கொள்ளுங்கள். மிளகு வேண்டுமென்று எடுக்க பார்க்கிறோம். அந்த வேளையில் கடுகு, பூண்டு, சீரகம் இன்னும் மற்ற சாமான்களும் கண்களுக்கு தென்படுகின்றன. நான் மிளகுதானே தேடுகிறேன், இவையெல்லாம் ஏன் தென்பட வேண்டும் என்று சலித்து கொள்ள முடியுமா? எல்லாமே நாம் வைத்தது தான். தேவையான போது அவையும் உதவும். இப்போது மிளகை மாத்திரம் தேடி எடுத்துக்கொள்வோம் என்று மிளகை எடுத்துக்கொள்வதுதான் சரியான வழி. இதே போன்று நாம் நமது சொத்துக்களாக வினைப்பதிவுகள் அனைத்தும் எண்ண அலைகளாக எழுச்சி பெற்று கொண்டேதான் இருக்கும். வேண்டும் போது அவையும் பயன்படும். இப்போது குண்டலினி சக்தியின் மீது மனம் வைத்து தவம் செய்வோம் என்று விழிப்பு நிலைக்கு மனதை கொண்டு வந்து தவத்தை தொடர்ந்து ஆற்ற வேண்டியதுதான். அருட்தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.